ஹலோ குட்டீஸ், எல்லாரும் இன்னைக்கு ஸ்டோரி கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? நானும் ஒரு புது ஸ்டோரியோட வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி யாரை பத்தி அப்படின்னா, ரெண்டு லேடிஸுடைய பிரச்சனைய ஒரு பெரிய ராஜா எப்படி தீர்த்து வச்சாருன்றத பாக்குறோம். ஓகேவா? அந்த ராஜா யாருன்னா, அவர் தான் சாலமோன் ராஜா. ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கும் போது காட் அவங்களுடைய கனவுல வந்து உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொல்லி சொன்னாங்க. அவரு எனக்கு நிறைய கோல்டு சில்வர், நிறைய வேலைக்காரங்க, பெரிய மாளிகை இதெல்லாம் வேணும்னு அவர் கேட்கல. அவர் என்ன கேட்டார்னா, நான் இவ்வளோ பெரிய ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கேன், இந்த மக்கள் எல்லாத்தையும் ஆட்சி பண்றதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டாரு. தேவனுடைய பார்வையில அது சூப்பரான விண்ணப்பமா இருந்துச்சு. அதனால தேவன் வந்து, நீ கேட்ட ஞானத்தை மட்டும் இல்லப்பா, நீ கேட்காத ஐஸ்வர்யம், அதாவது ரிச்னஸ் எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஞானத்தை கொடுத்தாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஞானமுள்ள ராஜா, ரொம்ப வைஸான கிங் யாரு அப்படின்னா சாலமன் தான். அந்த சாலமன் ராஜாவுடைய கோர்ட்ல ஒரு நாள் அவருடைய அரண்மனையில் இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் விருந்து பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவரு அந்த விருந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு லேடிஸ் அவங்க கிட்ட வர்றாங்க. கையில ஒரு குழந்தையோட வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, அழுதுகிட்டே சொன்னாங்க, ராஜா, நான் ஒரு வீட்டுல தங்கி இருக்கேன், அதே வீட்டுல தான் இவங்களும் தங்கி இருக்காங்க. எனக்கு ஒரு பாய் பேபி பிறந்தது. எனக்கு பாய் பேபி பிறந்து 3 days கழிச்சு இவங்களுக்கும் ஒரு பாய் பேபி பிறந்தது. நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் தங்கி இருக்கோம். என்னோட குழந்தையோட நான் தங்கி இருக்கேன், இவங்களோட குழந்தையோட இவங்க தங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தூங்கும்போது தூக்கத்துல அவங்களுடைய குழந்தை மேல புரண்டு படுத்துட்டாங்க. அதனால அந்த குழந்தை இறந்து போச்சு. இறந்து போன உடனே இவங்க, ஐயோ நம்ம குழந்தை இறந்து போச்சே, நம்மளுக்கு குழந்தை வேணுமே, சரி சரி சின்ன குழந்தை தானே, யார் கண்டுபிடிக்க போறான்னு சொல்லி அவங்களுடைய குழந்தை எடுத்து என் பக்கத்துல வச்சிருந்திருக்காங்க, என்னுடைய குழந்தை எடுத்து அவங்க பக்கத்துல வச்சிருந்திருக்காங்க. ராத்திரி நான் ரொம்ப தூக்கத்துல இருந்தனால இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியல. காலையில எழுந்து என்னுடைய குழந்தைக்கு நான் பால் கொடுக்கலான்னு எடுக்கும்போது குழந்தை செத்து கிடக்குது. நல்லா பார்த்தா அது என்னோட குழந்தையே கிடையாது. என்னோட குழந்தைய அவங்க கையில வச்சிட்டு இருக்காங்க. ராஜா, நீங்க தான் நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லணும் இதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டே வந்து சொன்னாங்க. அப்போ இன்னொரு லேடி இருக்காங்களே, அவங்க சொன்னாங்க, ராஜா ராஜா, அவங்க சொல்றதெல்லாம் போய், என்கிட்ட இருக்கிறது தான் என்னோட குழந்தை, அவங்க கிட்ட செத்து போயிருந்தது இல்லையா, அதுதான் அவங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி அவங்களால கண்டே பிடிக்க முடியல. கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தா கூட, உன்னோட அம்மா யாருமா நீ சொல்லுன்னு சொன்னா கரெக்டா பதில் சொல்லியிருக்கோம். ஆனா இது ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறதுனால யார் அம்மானு கண்டே பிடிக்க முடியல. நம்மளும் யோசிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிதான் அந்த ராஜாவும் யோசிச்சிருப்பாரு. ஆனா தேவன் அந்த இடத்துல நம்ம சாலமோன் ராஜாக்கு தான் ஞானத்தை கொடுத்திருக்காங்க இல்லையா, அதனால சூப்பரா அவர் ஒரு பதில் சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு, ஓகே ஓகே, இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன். உன்னோட குழந்தைன்னு நீ சொல்ற, அவங்களோட குழந்தைன்னு அவங்க சொல்றாங்க. ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனையே வேண்டாம், அந்த குழந்தைய இங்க கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு பெரிய கத்தி எடுத்து வால் எடுத்துட்டு அந்த குழந்தைய இப்படி பிடிச்சிட்டு 2 வெட்டி பாதியை இந்த அம்மாக்கும் பாதியை அந்த அம்மாக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது சரியான பதிலா? குழந்தை செத்து போயிருமே நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. ஆனா அந்த இடத்துலதான் ஒரு சூப்பரான மேஜிக் நடந்தது. என்ன தெரியுமா, அந்த என்னுடைய குழந்தை சாகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு அம்மா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் ராஜா, இந்த குழந்தை என்ன பண்ணிடலாம், 2 பேர் பாதியா வெட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த குழந்தையோட உண்மையான அம்மா இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அப்படி குறையெல்லாம் துடிச்சு போச்சான். அவங்களுக்கு ஒரே அழுகையா வந்துச்சான். அவங்க அழுதுட்டு அந்த ராஜாட்ட சொன்னாங்களாம், ராஜா ராஜா, நீங்க குழந்தைய வெட்ட வேண்டாம், அவங்களுக்கு அந்த குழந்தை வேணும்னா அவங்க கிட்டயே கொடுத்துருங்க, என்கிட்ட கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்பவே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க உண்மையான அம்மா யாருன்னு சொல்லிட்டு. ஆமா, தேவன் ஞானத்தை கொடுத்ததுனாலதான் அவங்க சரியான குழந்தை யாருடைய குழந்தைன்னு கண்டுபிடிச்சாங்க. உண்மையா அந்த குழந்தை சாகக்கூடாதுன்னு நினைச்சவங்க தான் உண்மையான அம்மா. அவங்க கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துருங்கன்னு ராஜா நியாய தீர்ப்பு பண்ணாரு. அந்த தீர்ப்பை பண்ண உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. வாவ், இவ்வளவு அருமையான ஒரு ஞானத்தை தேவன் வந்து இந்த ராஜாக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தியா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, சாலமோன் ராஜாவோட ஞானம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கலாம். அந்த குழந்தை இறந்து போச்சு இல்லையா, இறந்து போன குழந்தையோட அம்மாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, முதலாவது அவங்களோட குழந்தை இறந்து போன உடனே ஒரு தப்பு பண்ணாங்க. என்னன்னா, நம்ம குழந்தைய மாத்தி வச்சிடலாம், அப்ப நம்ம கிட்ட உயிரோட இருக்க ஒரு குழந்தை இருக்கும்னு சொல்லி ஒரு தப்பு பண்ணாங்க. அந்த தப்பை மறைக்கிறதுக்காக ஒரு பொய் சொன்னாங்க. என்னன்னா, உயிரோட இருக்கிறது உன்னோட குழந்தை இல்ல, உயிரோட இருக்கிறது என்னுடைய குழந்தை,
இறந்து போனது என்னுடைய குழந்தை இல்லைன்னு ஒரு பொய் சொன்னாங்க. அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக ரெண்டாவது சாலமோன் ராஜா கிட்ட போகும்போது ராஜா கேட்கும் போதும் ராஜா முன்னாடியும் என்ன பண்ணாங்க, எல்லாத்து முன்னாடியும் அந்த கண்ட்ரியை ஆள்ற ராஜா, இப்போ நம்மளுக்கு எப்படி பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாம் இருக்காங்களா, அவ்வளோ பெரிய சபையில அவ்வளோ ஞானிகள் மத்தியிலையும் பொய் சொல்றதுக்கு அவங்க துணியல. ஒரு பொய், ரெண்டாவது மறுபடியும் அதே பொய்யை எவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி வேணாலும் துணிகரமா சொல்றதுக்கு சொல்ல வச்சுது அவங்கள இல்லையா. அப்போ ஒரு தடவை பொய் சொல்லிட்டோம்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு திரும்ப என்ன பண்ணணும், நம்ம பொய் சொல்லி தான் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லையா. அவங்க ரெண்டாவது பொய்யும் சொன்னாங்க. மூணாவது என்ன நடந்தது தெரியுமா, இந்த ஒரு சின்ன பொய் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு குழந்தையோட உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் பொய் சொன்னன்றது வெளிப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குழந்தைய கொல்றதுக்கு கூட கொடுக்கறதுக்கு அவங்க துணிகரமாக செஞ்சாங்க. அப்போது ஒரு சின்ன பொய் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு நோட் புக் கொண்டு வரல, நம்ம ஹோம்ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம், வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி டீச்சர் கிட்ட ஒரு சின்ன பொய் தானே, அது சொல்றதுனால என்ன தப்புன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம இன்னைக்கு சொல்ற சின்ன பொய் திரும்ப பெரிய பெரிய பொய்களை நம்மளை சொல்ல வைக்கும். நாளைக்கு பிரின்சிபல் முன்னாடி பொய் சொல்ல வைக்கும், இன்னும் பெரிய நான உடனே எல்லாத்து முன்னாடியும் பொய் சாட்சி சொல்ல வைக்கும். பொய் மட்டும் கிடையாது, அவங்க எப்படி ஒரு பெரிய தப்பை செய்யறதுக்கு, ஒரு கொலை செய்யறதுக்கு அவங்க துணிஞ்சாங்களோ அந்த அளவுக்கு பெரிய தப்பு செய்யறதுக்கு ஒரு சின்ன பொய் நம்மளுக்கு என்ன ஆயிடும், ஒரு காரணமா போயிடும். அதனால பொய் சொல்ல கூடாது. பொய் சொல்றது தேவனுக்கு பிடிக்காது. அது ஏன் நான் சொல்றேன் தெரியுமா, பைபிள்ல நீதிமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எழுதினது கூட நம்மளுடைய சாலமோன் ராஜா தான். அவரு அந்த புக்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்னு போட்டிருக்கு. ஸோ தேவனுக்கு பொய் சொல்றது, பொய் உதடுகளை பார்த்தா பொய் சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப அருவருப்பா இருக்குமா. அதனால நம்ம பொய் சொல்லக்கூடாது. எல்லாரும் இனிமே இதுவரையிலும் பொய் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே பொய் சொல்லாதீங்க. தப்போ ரைட்டோ உண்மையை சொல்லுங்க, அதுதான் தேவனுக்கு பிரியமானது. காடுக்கு பிடிச்ச செல்ல பிள்ளைங்களா எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். God bless you. Bye.